ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம கோபி இருக்காரே, அவர் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்க, என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி கேட்குறாங்க. என் பிள்ளையை வெளியே எடுக்கிறதுக்கு நான் யார் மூலியமாக ட்ரை பண்ணல, அதனால் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாக்கியா, நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நம்ம பாக்கியா பாரு, அவள் ஆர்டர் எடுத்து சமைக்க போயிருக்கா. ஏம்மா நீங்கள் சொல்ல தான் செய்வீங்க, பிள்ளையை வெளியே எடுக்கிறதுக்கு உண்மையாக போராடுறது யாராக இருக்கும், பெத்த தாயாக தான் இருக்கும். எப்படிமா அப்படியே விட்டுருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ உன் பிள்ளைக்கு ஒன்றும் விட மாட்டல, அப்புறம் எப்படி அவங்க விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இந்த பாட்டிக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாது. அங்கே நம்ம பாக்கியா சமைச்சு முடிச்சிட்டாங்க. சாப்பாடுலாம் ரெடியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க தலைவரே சாப்பிட்லான்னு கூப்பிட்டு போய் சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்டுட்டு அவர் ஒரு வாய் வச்சதுக்கப்புறமா கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கேட்கலான்னு யோசிச்சுட்டே நின்னவர், ஐயா சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, சாப்பிட்டு பாரு, நல்ல தங்கையா இருக்குது, நல்லா இருக்கா, பிரமாதமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்றத விடுங்க, சாப்பிட்டுட்டு பாராட்டுறதுக்குலாம் ஒரு மனசு வேணும்னு சொல்லணும். எவ்வளோதான் நமக்கு பிடிச்சவங்களுக்காக பார்த்து சமைச்சாலும் கண்டிப்பாக வீட்டில் இருந்து ஒரு வார்த்தை வாங்க முடியாதே. அப்படி ஒரு பொண்ணு நானும் தாங்க. வீட்டில் எவ்வளோ தான் சமைச்சாலும் நல்ல பேர் கிடைக்க போகிறதில்ல. அது மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா, நம்ம பாக்கியா எங்கே வெளியே ஓடிடுவாரோன்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடியாந்து, இந்தாங்க இந்த ஸ்வீட்டை நீங்கள் சாப்பிட்லன்னு கொடுத்துட்டு, அப்போ ஐயா வணக்கம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. அதாவது மாநாட்டில் சமைச்சது நான் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்படி நடந்துங்க ஐயா, அப்படி நடந்துங்கன்னு விஷயத்தை போட்டு உடைக்க, அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், காப்பாற்றுங்க கத்துருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கவுன்சிலரை பார்க்க, கவுன்சிலர் மேலே கம்ப்ளைண்ட் வந்தோடனே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன், நீ கட்சியிலேருந்து விலக்கப்படுவேன்ட்டாங்க. வேற லெவல்ப்பா. ஈச்சலியும் எப்படியோ வெளியே